கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2005 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 48 அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலையிலே ஆபத்துக்கள் இருக்கும், ரத்தம் சிந்துதல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனை செய்கிற மனிதர்கள் இருப்பார்கள், வருவார்கள். ஆனால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழிய சகோதரனே, சகோதரியே, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே, எதிர்ப்புகளை கண்டு பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். எனவே கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்யாதே. அப்படி அசதியாய் செய்வாயானால் ஊழியத்திலே மகிமையை, மேன்மையை காண முடியாது, வாழ்க்கையில் மேன்மையை காண முடியாது. எனவே கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் செய்யுங்கள். மோசேயை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் வீட்டில் மோசே எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி. எனவே உண்மையாய் ஊழியம் செய்யுங்கள், ஊழியம் செய்யுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டையாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எச்சரிப்பை கொடுத்திருக்கிறேன். ஊழியம் செய்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா, க்ளோரி. கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்ய கிருபை செய்யும், கர்த்தரையே நம்பி ஊழியம் செய்ய கிருபை செய்யும். கர்த்தர் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.